வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 2022 கேட்ட அடுத்த அறிவியல் கேள்வி 175வது கேள்வி. இதில் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ கொடுத்துருக்கால எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஜிங்க் பிளண்ட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் பை மேக்னெட்டிக் செப்பரேஷன் ப்ராசஸ். ஹேமடைட் இஸ் கான்சன்ட்ரேட்டட் பை கிராவிட்டி செப்பரேஷன் ப்ராசஸ். அலுமினியம் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த electrolytic reduction of fused alumina. Fourth வந்து matte is a mixture of cupric sulfide and ferrous sulfide கொடுத்துட்டு எதுன்னு சொல்லி ரெண்டு இது மட்டும் சரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் 2 தவறு இருக்குது, 2 சரி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே தமிழில் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவர்கள் சரியான கூற்றுக்கள் எவைன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கூற்று வந்து ஜிங்க் பிளண்ட் காந்த பிரிப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. இரண்டாவது ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. அடுத்து மூணாவது உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது. நாலாவது மேட் என்பது குப்ரிக் சல்பைடு மற்றும் பெரஸ் சல்பைடு ஆகியவை சேர்ந்த கலவையாகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து 1 மற்றும் 2 சரி, 1 மற்றும் 4 சரி, 2 மற்றும் 3 சரி, 2 மற்றும் 4 சரின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதில் என்னென்ன சரின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வியுமே பார்த்திங்கன்னா இதுவுமே 10ஆம் வகுப்பு அறிவியலிருந்து தான் கேட்டிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் ப்ரூஃப் பார்க்கலாம். இதில் பாருங்கள், 10ஆம் வகுப்பு அறிவியலில் 8வது பாடம், அதாவது 8வது பாடத்தில் வேதியியல் பகுதியில் வருது. 8வது பாடம் 8.4.4 தாதுக்களை பிரித்தெடுக்கும் முறைகள், அது அடர்ப்பிக்கும் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுத்துருக்காங்க. புவியீர்ப்பு முறையில் பிரித்தல் அப்படின்னு சொல்லி வரிசையாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு கூட ஒன்று கேட்டிருந்தாங்க, ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது. ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த இருக்குது ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறதுன்னு ஒன்று கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ரைட், சரியாக என்னென்னு பார்த்துருவோம். ரைட்டுங்களா? இங்கே பாருங்கள். அப்போ இந்த இருக்கா புவியீர்ப்பு முறையில் பிரித்தல். தாதுக்களும் தாது குளங்களுக்கும் இடையில் உள்ள அடர்த்தி வேறுபாடு இம்முறையின் அடிப்படையாகும். ஆக்சைடு தாதுக்கள் இம்முறையினால் தூயப்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டு வந்து ஹேமடைட் இரும்பு தாது. அப்போ புவியீர்ப்பு முறையில் பிரித்தல்ங்கிறது ஹேமடைட்டுங்கிறது சரியானது தான். சரிங்களா? புவியீர்ப்பு முறையில் பிரித்தல் ஹேமடைட் அப்படிங்கிறது சரி. அப்போ ரெண்டாவது இது நமக்கு சரிதான். புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது, ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறதுங்கிறது ரொம்ப சரியானது. அடுத்து ஜிங்க் பிளண்ட் வந்து காந்த பிரிப்பு முறைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே காந்த பிரிப்பு முறையில் தத்துவத்தில் வந்து ஜிங்க்கு கொடுக்கலை. காந்த பிரிப்பு முறையில் வந்து பார்த்திங்கன்னா டின்ஸ்டோனும் வெள்ளியத்தின் தாது, இந்த கொடுத்தாங்க டின்ஸ்டோன் SnO2 வெள்ளியத்தின் தாது, அதையும் கொடுத்துருக்காங்க தத்துவம். அதே இது பாருங்கள், நுரை மிதப்பு முறைன்னு இருக்கா. இந்த நுரை ஃபைன் ஆயிலின் மூலம் தாதுக்களையும் நீரின் மூலம் தாது கூலங்களையும் எந்த அளவிற்கு எளிதில் ஈரப்பதம் ஏற்ற முடியுமோ அதுவே இம்முறையின் தத்துவம். லேசான தாதுக்களான சல்ஃபைடு தாதுக்கள் இம்முறையில் அடர்ப்பிக்கும். எடுத்துக்காட்டு ஜிங்க் பிளண்ட் தான் இருக்கா. ஜிங்க் பிளண்ட் ZNS, ஜிங்க் சல்ஃபைடு ஜிங்க் பிளண்ட்டுங்கிறாங்க. அப்போ ஜிங்க் பிளண்ட் வந்து என்ன முறை? நுரை மிதப்பு முறை. ஆனால் நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஜிங்க் பிளண்ட் வந்து காந்த பிரிப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கூற்று என்னது? தவறு. ஃபஸ்ட்டு கூற்று தவறு. ஜிங்க் பிளண்ட் வந்து காந்த பிரிப்பு முறையில். ஹேமடைட் புவியீர்ப்பு முறைங்கிறது சரியான கூற்று. சரியான கூற்று. சரிங்களா? அடுத்து பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் 2 பார்த்தாச்சு. ஜிங்க் பிளண்ட் காந்த பிரிப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறதும் ஹேமடைட் புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறதும் பார்த்துட்டோம். ப்ரூஃப் பார்த்தாச்சு. அடுத்து அலுமினாவும் மேட் இருக்குது, அதை பார்த்துருவோம். அதே 8வது பாடத்தில் பாருங்கள், அலுமினிய உலோகவியலில் இந்த இருக்குது அலுமினாவை மின்னார் பகுத்தல் மூலம் ஒடுக்க செய்தல். அதுக்கு பேர் வந்து ஹால் முறை. அதுக்கு பேர் வந்து ஹால் முறை. இதில் பாருங்கள், மின்னார் பகுப்பு கலனில் உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கிட அலுமினியம் கிடைக்கிறது. மின்னார் பகுப்பு கலனில் உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கிட அலுமினியம் கிடைக்கிறது. இதே நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், உருகிய அலுமினாவை மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கி அலுமினியம் பெறப்படுகிறது. அப்போ 3வது கூற்றும் சரியான கூற்று. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, 4வது கூற்றும் சரியான கூற்று என்று நான் நினைக்கிறேன். வாருங்கள் பார்க்கலாம். இது அடுத்த பக்கத்தில் இருக்கு நினைக்கிறேன். புத்தகத்தில் 10th அடுத்த பக்கத்தில் மேலே பாருங்கள். ஆமாம் பாருங்கள்,
உருக்கி பிரித்தல்ங்கிறத வறுக்கப்பட்ட தாதுவானது தூளாக்கப்பட்ட கார்பன் மற்றும் மணலுடன் சேர்ந்து சூடேற்றும் போது மாட்டியும்ங்கிற பேரில் மாட், அந்த மேட்னு சொல்கிறாங்களா, மாட். CuTS, FeS, குப்ரிக் சல்ஃபைடு, ஃபெரஸ் சல்ஃபைடு சேர்ந்த கசடும் உருவாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மேட்டுங்கிறது என்னது, CuTS + FeS, குப்ரிக் சல்ஃபைடு ப்ளஸ் ஃபெரஸ் சல்ஃபைடு. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. மேட், அங்கே மாட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே மேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. மேட்டு என்பது குப்ரிக் சல்ஃபைடு மற்றும் ஃபெரஸ் சல்ஃபைடு ஆகியவற்றின் கலவையாகும். இதுவும் சரிதான். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மேட் என்னதுலாம் MATTE எல்லாம் ஒன்று தான். இந்த மாட் அப்படிங்கிறது இந்த குப்ரிக் சல்ஃபைடு ஃபெரஸ் சல்ஃபைடு ஆகியவற்றின் கலவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கேயும் புத்தகத்தில் இருக்குது. ஒருவேளை இங்கே மாட்டு இங்கே மேட்டுன்னு கொடுத்ததுனால வேணால் தவறாக இருக்கலாம். மற்றபடி எல்லாம் ஒன்று இங்கிலீஷ் உச்சரிப்பில் வந்து மாட் அப்படிங்கிற MATTEன்னு இருக்குது. MATTE வந்து ஒரு சில பேர் வந்து மாட்டுன்னு சொல்லுவாங்க, மேட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உச்சரிக்கக்கூடிய ஒன்று தன்மையை பொறுத்து இருக்குது. ஆனால் பொருள் ஒன்று தான். மேட் அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபைடு, குப்ரிக் சல்ஃபைடு மற்றும் ஃபெரஸ் சல்ஃபைடு ரெண்டும் சேர்ந்த கலவைக்கு பேர் மேட்டு தான். அப்போ 3ஆவதும் சரியாகத்தான் இருக்குது. ஆனால் இங்கே 3 மற்றும் 4 கொடுக்கல. 2 மற்றும் 4, 2 மற்றும் 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆன்சரில் எது போட்டாலும் சரிதான். அப்படி இல்லைன்னா இந்த இதை அந்த மாட்டுக்கு பதிலாக மேட்டு கொடுத்ததுனால C வந்து மிக சரியான ஆன்சராக இருக்கும். இதில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? அப்போ இதுவும் வந்து 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் தான் கேட்காங்க. 175வது கொஸ்டின். 10ஆம் வகுப்பு சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாருங்கள், நானே இப்போ எல்லா இருக்கிற அறிவியலில் வந்து 8வது சயின்ஸ் போட்டிருக்கேன். மற்ற பூராமே 10ஆம் வகுப்பு அறிவியலாக தான் இருக்குது. அதனால் 10 கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் 1 8வது, மிச்சம் 9 கேள்வியுமே 10ஆம் வகுப்பாக தான் இருக்குது. நான் எல்லா கேள்வியுமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஏற்கனவே ஷேல் வாயு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஷேல் வாயு நம்ம இந்த TNPSC குரூப் 2 இதே பேஜில் கேட்டது தான். அதை பற்றின டீட்டெயிலான வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்த்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அது வந்து நான் ஷார்ட்டில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நான் வந்து வீடியோ வேணால் திருப்பி கூட நான் போடுறேன். சரிங்களா? அப்போ சயின்ஸ் வந்து 10ஆம் வகுப்பு சயின்ஸ் படித்தா 10 கொஸ்டின் உறுதி. நல்ல தரமாக மட்டும் படிச்சிடணும் எல்லா பகுதியும். சரிங்களா? நம்ம தமிழ் படிக்கிறோமோ பாருங்கள், நம்ம தமிழ் கூட 6 to 10 படிக்கணும். இதில் உள்ள ஒரு சின்ன கான்செப்ட் தான் 6ஆம் வகுப்புலேயே வரும். இப்போ இதில் வர ஒளியியல், இதில் வர மின்னோட்டவியல், இதில் வர வெப்பவியல், இதில் வரக்கூடிய கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய பகுதி வேதி வினைகள், வேதி சமன்பாடுகள், அந்த மாதிரி எல்லாமே வந்து உயிரியலில் வரக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து இதில் வரக்கூடிய ஒரு சின்ன பகுதி தான் அந்த 6 to 8 9 வரக்கூடியது. அப்போ நம்ம 10ஆம் வகுப்பு தரவை படிச்சுட்டா அதெல்லாம் ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாம். அதுலேருந்து இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே TNPSC குரூப் 4ல் 9 கேள்வி 10ஆம் வகுப்புல இருந்திருக்கு, 1 8வது வந்திருக்கு. பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு வந்து 10ஆம் வகுப்பு ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்குது. இப்போ 10ஆம் வகுப்பு அறிவியலை படிச்சிட்டாலே 10 கொஸ்டின் அடிக்கிற மாதிரி தயாராகலாம். வாழ்த்துக்கள். வணக்கம்.